வணக்கம். என்னுடைய பேர் மதன். நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப் வந்து ஒரு 20 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நம்ம வடசேரி பாலம்பர் ரோட் நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன்ஸ்னால ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க விளையாட்டுகள். ஆனால் நிறைய குழந்தைகள் இன்னும் விளையாடாமல் வீட்டிலேயே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சிலருக்கு இந்த விளையாட்டை பற்றி ரொம்ப அவேர்னஸ் இல்லாதனால பிள்ளைங்களை எங்கே கொண்டு ஜாயின் பண்ணி விட்றது, என்ன விளையாட்டு விளையாடலாங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்போ ஏகப்பட்ட இன்டோர்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஊர்களில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நம்ம கார்பஸ் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஜின் பேட்மிண்டன் அகாடமின்னு ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப சிறந்த முறையில் சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கு பேச்சஸ் டைம் வைஸாக கேம்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இது போக இப்போ கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு நம்ம ஹிந்து காலேஜு, ஸ்காட் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸ் கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் எல்லா கேம்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. மோரோவர் பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட இப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கு வந்து டைம் பற்ற மாட்டேங்குது. ஆனால் டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளைங்களை இந்த கேம்ஸில் கொண்டு வர்றதுனால பிள்ளைங்களுடைய உடம்பு ஆரோக்கியமும் கூட இருக்கும். அவங்களுடைய ஃப்யூச்சரும் இந்த கேம்னால மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அப்புறம் எங்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷலி வந்து பேட்மிண்டன் கேம் தான் நாங்கள் ஸ்பெஷலாக இது பண்ணுறது. எங்கள்கிட்ட வந்து கட்டிங் மிஷின் வந்து என்னென்ன கஸ்டமர்ஸ் என்னென்ன எல்பிஎஸ், அதாவது டென்ஷன் சொல்லுவாங்க, அந்த என்னென்ன டென்ஷன் வேணும்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸும். அப்புறம் காஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் என்ன ரேக்கெட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி, இப்போ இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் என்ன ரேக்கெட்ஸ் விளையாடுறாங்களோ அந்த ரேக்கெட்ஸை நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். வேணும்னா எங்கள் கடையிலையுமே அந்த ஸ்டாக் இருக்குது. இல்லைனாலும் அது கிடைக்காது, ரொம்ப ரேரான ரேக்கெட்டாக இருந்தால் கூட எங்களால் அவங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்க முடியும். இது போக கிரிக்கெட் பேட்ஸ் இருக்குது. கிரிக்கெட் பேட்ஸில் வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ காஷ்மீர் வில்லோ இருக்குது. காஷ்மீர் வில்லோங்கிறது ஒரு 1500 to 2500 வரைக்கும் காஷ்மீர் வில்லோ கிரிக்கெட் பேட்ஸ் இருக்குது. அது வந்து நார்மலாக வீட்டில் விளையாடுறவங்க, வீட்டு பக்கத்தில் கிரவுண்டில் இது மாதிரி விளையாடுறவங்களுக்கு அந்த மாதிரி பேட்ஸ் ஓகே. இது போக இங்கிலீஷ் வில்லோன்னு ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு இருக்குது. இதோட ரேட் வந்து ஸ்டார்டிங் வந்து 5000 rupeesலேருந்து 1,50,000 வரைக்கும் இருக்குது. இது வந்து பிராண்டட் கம்பெனிஸில் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினா ஜென்யூன் ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அது அதனால இதை மாதிரிப்பட்ட என்ன என்கொயரிஸ்னால எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து நீங்கள் ஜென்யூனான ப்ராடக்ட் வாங்கிட்டு போகலாம். இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹாக்கி, கிரிக்கெட்டு, ஸ்கேட்டிங், வேறு ஷூஸ், எல்லா கேமுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனி ஷூஸ் வரும். இதே மாதிரி அந்தந்த கேமுக்குள்ளே தனித்தனி ஷூஸ் இருக்குது. இப்போ பேட்மிண்டன் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கிங் ஷூஸ், அதாவது அந்த ஷூஸ் நம்ம வெளியே யூஸ் பண்ண முடியாது, நம்ம இன்டோரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஷூஸ் வந்து எங்கள்கிட்ட தனியாக அவைலபிலிட்டி இருக்குது. இது போக சம்மரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பூமாக இருக்கிறது வந்து ஸ்விம்மிங் நல்லா இருக்குது. அதாவது மேக்ஸிமம் எல்லா குழந்தைங்களுக்கும் இப்போ நமக்கு நாங்கள் அண்ணா ஸ்டேடியம் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கள் கடை பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ பூலில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்குன்னு தனித்தனி ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ் வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஏஜ் கேட்டகரியில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து மினிமம் ஒரு 5 இயர்ஸ்லேருந்து தனித்தனி அதுக்கான பூல்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தனித்தனி கோச்சிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய குழந்தைங்க இப்போ ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தெரியாதவங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்டுடைய அண்ணா ஸ்டேடியத்தில் தான் இந்த கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. அதை வேணால் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கஸ்டமைஸ், அதாவது ஜெர்சிஸ் வந்து அவரோட ஜெர்சினா டிஷர்ட் ஷார்ட்ஸ், இது வந்து அவரவருக்கு என்னென்ன விருப்பத்தில் நமக்கு டிசைன்ஸ் வேணுமோ அதே மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அந்தந்த டிசைனுக்கே அந்த ஜெர்சிஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதை வந்து சப்ளிமேஷன் ஜெர்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் ஒரு பிரிண்ட் மாதிரி எங்களுக்கு இல்லை உங்களுடைய மொபைலில் எங்களுக்கு அனுப்பி கேட்டுட்டா போதும். நாங்கள் அது என்ன காஸ்ட் வரும்னு சொல்லுவோம், அதில் என்ன இருக்கிறதோ அதே மாதிரியே நாங்கள் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அந்த ஜெர்சியை கொடுத்துருவோம். இது வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன இருந்தால அதுவும் நாங்கள் உங்களுக்கு மினிமம் இந்த ஆர்டர் வந்து மினிமம் 10 பீசஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 10க்கு கீழே பண்ண மாட்டோம், மினிமம் 10லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பெரும்பாலும் பிள்ளைங்க வந்து மொபைல் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறனால இப்போ பிள்ளைங்களை வெயிலில் விடக்கூடாதுன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இன்டோர் கேம்ஸ் நிறைய இருக்குது. அதாவது மெயினாக இன்டோருக்கு பேட்மிண்டன் இருக்குது. இது போக வெளியும் விட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கேரம் போர்டு, செஸ் போர்டு இதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அவங்களாட்டே கற்றுக்கிட்டு அவங்களாட்டே விளையாடிடுவாங்க. அப்படி அந்த வெயிலுக்கு பயந்தவங்க இதை மாதிரி பண்ணலாம். மற்றவங்க எல்லாருமே அவுட்டோரில் விட்டு இந்த பிள்ளைங்களுடைய மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த கேம் ஃப்ரீ, அதாவது செல்லில் மொபைலில் விளையாடுறவங்களை தவிர்த்து இப்படி பப்ளிக்கில் வெளியே விளையாடி அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக வைக்க பேரண்ட்ஸ் நினச்சாதான் முடியும். பேரண்ட்ஸ் அதுக்கு வந்து பிள்ளைங்களை அதுக்கு ஈக்குவலாக அப்படி அடிக்டாக கொண்டு வந்துருங்க. வெளியே விளையாட வைங்க, மொபைலில் விளையாட வைக்காது. எங்களுடைய ஷாப்போடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா ஸ்ரீ கார்த்திகை தேட்டருக்கு ஆப்போசிட்டில் கவர்மெண்டோட பில்டிங் SDAG நியூ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ரேட்டு வந்து நாங்கள் கன்வீனியண்ட்டாக பண்ணிக்கலாம். அதாவது எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம் வந்து
சுற்றுலாவுக்கு ரொம்ப பெயர் போன ஒரு மாவட்டம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு, வட்டக்கோட்டை, வேற கன்னியாகுமரியில் இப்போ ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற மாத்தூர் தொட்டில் பாலம், இதே மாதிரி நிறைய இன்னும் தெரியாத நிறைய இடங்கள் இருக்கிறது. இது வந்து நீங்கள் வெளியே உள்ள மாவட்டத்துக்காரங்க கண்டிப்பாக எங்கள் மாவட்டத்துக்கு வந்து இதனுடைய பெருமையை பார்த்து இதை வந்து வெளியே பறைசாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன்.